தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனராக திகழ்பவர் சுதா கொங்காரா. இறுதி சுற்று, சூரரை போற்று என இவரது இயக்கத்தில் வெளியான 2 படங்களும் சுதாவை வேற லெவல் பிரபலமாக்கியது. அதிலும் சூரரை போற்று படத்திற்கு பிறகு இவரும் சூர்யாவும் மீண்டும் எப்போது இணைய போகிறார்கள் என உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் இருந்தனர் ரசிகர்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான படம் சூரரை போற்று. கொரோனா காலகட்டத்தில் நேரடியாக OTTயில் ரிலீஸ் ஆன இப்படம் வேற லெவல் ஹிட் அடித்தது. ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற இப்படத்திற்கு பின்பாக சூர்யா, சுதா கொங்காரா மீண்டும் எப்போது இணைவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். இதனை அடுத்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக இருவரும் புறநானூறு படத்தில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய சுதா கொங்காரா பல எதிர்ப்புகளை கடந்து சாவர்கர் தனது மனைவியை படிக்க வைத்ததாக கூறியிருந்தார். தனது இந்த பேச்சுக்கு மன்னிப்பு தெரிவித்து தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் சுதா கொங்காரா. இது தொடர்பாக தன்னுடைய பதிவில், என் தவறுக்கு வருந்துகிறேன். எனது 17வது வயதில் பெண் கல்வி குறித்து எனது வகுப்பு ஒன்றில் எனது ஆசிரியர் சொன்னதை வைத்துதான் அந்த நேர்காணத்தில் பேசியிருந்தேன். ஒரு வரலாற்று மாணவியாக அதன் உண்மை தன்மையை நான் சோதித்திருக்க வேண்டும். அது என் பக்கத்தில் தவறுதான். எதிர்காலத்தில் அப்படி நேராது என்று உறுதியளிக்கிறேன். மற்றபடி ஒருவருடைய உன்னதனமான செயலுக்கான புகழை இன்னொருவருக்கு தர வேண்டும் என நோக்கம் எனக்கு இல்லை. எனது பேச்சில் இருந்த தகவல் பிழையை சுட்டி காட்டியவர்களுக்கு நன்றி. ஜோதிபா மற்றும் சாவித்ரிபாய் புலே ஆகியோருக்கு என்றும் தலை வணங்குகிறேன். இவ்வாறு தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சுதா கொங்காரா.